வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரைஸ் வேண்டாம், உளுந்து வேண்டாம், புளிக்க வைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் அரை கப் ரவை சேர்த்துக்கிறேன். இதோட அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் உப்பு, அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி நிறையா சேர்க்காதீங்க. இதை ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். இருக்கட்டும். இது ஊறிட்டு இருக்கும் போதே சைடில் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 இன்ச் இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா இருந்துச்சுன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு 3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எடுத்துருக்க அளவுக்கு இந்த அளவு வெங்காயம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லா வாயிலையும் வெங்காயம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த பிங்காக இருக்கிறது அப்படியே லைட் ப்ரௌனாக வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, அதான் டேஸ்ட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மாவு இருந்தால் கூட இதை கொஞ்சம் செஞ்சு கூடமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு. இதை நம்ம தவால ஊற்றிடலாம். நீங்கள் தோசை தவால கூட ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்போவாக இருந்துச்சு. நீங்களும் இதை வெங்காய சட்னி, தக்காளி சட்னின்னு எது கூட வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.